நடிகர் சியான் விக்ரமோட நடிப்பில் அடுத்த படம் தங்கலான். தங்கலான் படம் ஜனவரி 26 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் சியான் விக்ரமோட தங்கலான் படம் ஜனவரி 26 ரிலீஸ் இல்லைன்னு நியூஸ் வெளியாகிருக்கு. சம்மர் ஏப்ரலுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போது ஏப்ரல் மாதம் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்க சூர்யாவோட கங்குவா படம் போஸ்ட்மான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடியோ குரீன் தான் கங்குவா மற்றும் தங்கலான் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சியான் விக்ரமோட தங்கலான் படம் ஜனவரி ரிலீஸ்ல இருந்து ஏப்ரல் மாதத்துக்கு போஸ்ட்மான் பண்ணியிருக்காங்க. அப்போ சூர்யாவோட கங்குவா படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு டிலே ஆகும். தங்கலான் படத்துலேருந்து அப்கமிங் டேஸில் புது அஃபீஷியல் ரிலீஸ் தேதி எப்போ வேணாம் எதிர்பார்க்கலாம். நடிகர் பிரபாஸோட நடிப்பில் கிறிஸ்மஸ் முன்னிட்டு தியேட்டரில் டிசம்பர் 22 ரிலீஸ் ஆக இருக்க படம் சலர் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட புதிய ஆக்ஷன் பேக்டு ட்ரெய்லர் இன்னைக்கு மார்னிங் 10:42க்கு யூடியூப்பில் வெளியாகுது. 2023 தமிழ் சினிமாவில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படங்களில் ஒன்று ஜெயிலர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் நெல்சனோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஜெயிலர் படம் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு 2023 ரிலீஸ் ஆன படங்களில் தமிழ் லாங்குவேஜில் செப்பரேட்டான 100 கோடியும் தெலுங்கு லாங்குவேஜில் 100 கோடியும் வசூல் சாதனையாக படைச்சிருக்கு. அப்கமிங் டேஸில் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆக இருக்க படம் 100 கோடி செப்பரேட்டாக ஆகுமான்னு தெரியல. இப்போதைக்கு இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களில் ஜெயிலர் படம் மட்டும்தான் 2023 தமிழ் லாங்குவேஜில் 100 கோடியும் தெலுங்கு லாங்குவேஜில் 100 கோடியும் உலகம் முழுவதும் கலெக்ட் ஆகியிருக்கு.